ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, வீட்டில் இருக்கக்கூடிய பொருளை வச்சு ஈஸியாக ஒரு வெங்காய பக்கோடா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. கடலை மாவு தேவையில்லை, எதுவுமே தேவையில்லை, இருக்கிறத வச்சு வெங்காய பக்கோடா சூப்பராக செய்யலாம். கோதுமை மாவு இருந்தால் போதும். பார்க்கலாம். வெங்காயம் ஒரு பெரிய வெங்காயம், ஒரு 3 வெங்காயம். ஏன்னா எங்கள் வீட்டில் எனக்கு எங்கள் வீட்டுக்காரருக்கு மட்டும் தான் சேர்ப்பேன், அதனால் 3 வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன். அதில் சும்மா கொஞ்சம் மாவு, கோதுமை மாவு கொஞ்சம் தேவையானது, சும்மா ஒரு அரைக்கரண்டி இருந்தால் போதும். கொஞ்சமாக போட்டேன்னா அவ்வளோதான். இதுவே சூப்பரான வெங்காய பக்கோடா செய்யலாம். லைட்டாக உப்பு, 10 நிமிஷம் தான். யாராவது சாப்பிட்றதுக்கு தொட்டுக்க ஆளுங்க வராங்க, டக்குன்னு ஏதாவது ஒரு போண்டா பஜ்ஜி அந்த மாதிரி 5 நிமிஷத்தில் செய்கிற மாதிரி இது ஒரு ஸ்நாக்ஸு. கொஞ்சம் தனி மிளகாத்தூள், லைட்டாக ஆப்ப சோடா போட்டுக்கலாம். நிறைய போட மாட்டேன், எப்போயுமே ஆப்ப சோடா நான் அதிகம் யூஸ் பண்ணுவேன். சும்மா அதை ஒரு பிஞ்சு போடுவேன், அவ்வளோதான். சும்மா அது டேஸ்ட்டு புதுசாக, அவ்வளோதான். அரிசி மாவு கொஞ்சம் போட்டால் போதும், அவ்வளோதான். முறுமுறுன்னு இருக்கும், அரிசி மாவு போட்டால் முறுமுறுன்னு இருக்கும். அது ஒரு கொஞ்சோண்டு 1/4 டீஸ்பூனு, அவ்வளோதான். 4 பொருள் தான். என்னென்ன போட்டால் வெங்காயம், கோதுமை மாவு, வேற என்ன, உப்பு, அவ்வளோதான். தண்ணி கொஞ்சம் லைட்டாக தெளித்து, என்னென்ன வெங்காயம், கோதுமை மாவு, உப்பு, தனி மிளகாத்தூள், கொஞ்சம் அரிசி மாவு, லைட்டாக ஆப்ப சோடா, அவ்வளோவே தான். இதை வச்சு 10 நிமிஷத்தில், இதுக்கு நிறைய தண்ணி ஊற்ற தேவையில்லை, லைட்டாக தண்ணி தெளித்து லைட்டாக பரட்டினா போதும். இதே மெத்தடில் காய்கறியும் செய்யலாம். இதே மெத்தடில் பாவக்காய் பக்கோடா பண்ணலாம், எல்லாமே பண்ணலாம். பாவக்காய் பக்கோடா, புடலங்காலை, நான் புடலங்காலை கூட அடிக்கடி செய்வேன். அதே ஒரு நாள் வீடியோ எடுத்து போடுறேன். இந்த வீடியோ எடுக்க ஒரு நேரம் கிடைக்கல சொல்லுது. இன்றைக்கி எங்கள் வீட்டில் தக்காளி சாப்பாடு காலைல, எங்கள் பாப்பாவுக்கு தக்காளி சாப்பாடுனா ரொம்ப பிடிக்கும். அதனால் தக்காளி சாப்பாடு செஞ்சேன்னா தொட்டுக்க ஒன்றுமே இல்லை, காய் செய்யலை, எனக்கு டைம் ஆகிப்போச்சு. அதனால் சரின்னு செவ்வாய்க்கிழமையா வீடெல்லாம் சுத்தம் பண்ணி எல்லாம் பண்ண, காலைல நேரம் இல்லை காய் செய்ய. அதனால் இது பண்ணலாம், உப்பு லைட்டாக போட்டுக்கிட்டேன், உப்பு கம்மியாக இருக்கிற மாதிரி. அதுக்கு நான் தொட்டுக்க ஒன்றுமே இல்லை, அதனால் சரின்னு ஒரு 3 வெங்காயத்தை போட்டு அவ்வளோதான். இதோ ரெடி, அவ்வளோதான். 10 நிமிஷம் தான் இது செய்ய. இதை எண்ணெயை காய்ச்சி எண்ணெயில் பொரிச்சுக்கிட்டா முடியும், அவ்வளோதான். சட்டி காய்ச்சாச்சு. இப்போ கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். நான் இந்த மாதிரி பக்கோடா பொரிக்க எல்லாத்துக்கும் பாமாயில் எண்ணெய் தான் யூஸ் பண்ணுவேன். பக்கோடா பொரிக்க, போண்டா சுட, எல்லாத்துக்குமே அவ்வளோதான். 2 பேர்த்துக்கு தானே போதும், இதுவே போதும். 10 நிமிஷம். சாயந்தரம் நேரம் பசங்க ஸ்நாக்ஸ் ஏதாவது கேட்டாங்கன்னா 10 நிமிஷம். ஒரு பக்கம் டீயை வச்சுக்கிட்டு இந்த பக்கம் பக்கோடா சுட்டலாம், ரொம்ப ஈஸி. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா மழை வர நேரத்தில் கடையெல்லாம் போய் வாங்க முடியாது. சேர்ந்து பசங்க சாயந்தரம் ஸ்கூல் விட்டு வந்தது பசிக்குது, சாயந்தரம் நேரம் ஏதாவது ஸ்நாக்ஸ் வேணும்னு இருந்தேன்னா இதை உடனே 10 நிமிஷம் ரெடி பண்ணிடலாம். கடலை மாவு அங்கே கடைக்கு போகணும், அது வாங்க கடைக்கு போகணும், இது வாங்க கடைக்கு போகணும்னு அலைய வேண்டிய வேலையே இல்லை. அவ்வளோதான். எண்ணெய் காஞ்சிருச்சு. இன்றைக்கி செவ்வாய்க்கிழமையா, இன்னைக்கு காலையில் எப்பயுமே செவ்வாய்க்கிழமை காலைல சாப்பிட மாட்டேன். வேண்டிக்கிட்ட முருகனுக்கு வேண்டிக்கிட்டு எப்பயுமே நார்மலாகவே, அதனால் காலையிலே வேண்டுதல் இன்னும் மத்தியானம் தான் சாப்பிட்ணும். ஒரு வேளை சாப்பிட மாட்டேன், மத்தியானம் தான் சாப்பிடுவேன் எப்பயும். அதாவது இதை அப்படியே எடுத்து போட்டாச்சு. பக்கோடா போட்டதே இப்போ எடுக்கலாம். அவ்வளோதான், வேகுது, வேகட்டும்.
எல்லாருக்கும் எப்படி போகுது நாள்? எல்லாம் என்ன பண்ணுறீங்க? நான் தான் வீட்டில் இப்போ சும்மா இருக்கிறனால சாப்பிட்ல காலைல இப்போ மத்தியானம் சாப்பிடணுன்னு சும்மா இருக்கிறனால உட்காந்து பக்கோடா செஞ்சுக்கிட்டு இருக்கேன். எல்லாம் எல்லாரும் வேலையில் இருக்கீங்க. நானும் போய் நெய்யணும், சாப்பிட்டு போய் தான் நெய்யணும். என் வீட்டுக்கார்ட்ட கொடுத்த இந்த வீடியோ எடிட் பண்ண சொல்லிட்டேன், நான் போய் நெய்யணும். பார்த்தீங்கன்னா அவ்வளோதான். 10 நிமிஷத்தில் சுட சுட பக்கோடா வீட்டிலே செஞ்சிடலாம். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். 10 நிமிஷத்தில் ஈஸியாக செஞ்சிடலாம். நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்து நல்லா பண்ணி சாப்பிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். நன்றி. என்னோடய சேனலை பாருங்கள் எல்லோரும். நன்றி.